ومرشدنا ومربنا سيدنا محمد رسول الله خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. அளவற்றருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தினை கொண்டு துவங்குகிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் அகில தூதர் அருமைநாதர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, நபி அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், கர்பலா ஷுஹதாக்கள், தாபிஈன்கள், தபவுத் தாபிஈன்கள், அக்குத்தாபுகள், அபியாசகள், நுஜபாக்கள், முகபாக்கள், வழிமார்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாகும். அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, இந்த தேசத்துடைய சுதந்திரத்திற்காக வேண்டி தங்களுடைய உடைமைகளை, உயிர்களை, எல்லா விதமான பொருளாதாரங்களையும் இழந்த சமுதாயத்திற்கு பெயர் முஸ்லிம் சமுதாயம். முஸ்லிம் சமுதாயத்துடைய தியாகங்கள் இந்த தேசத்தில் எவ்வளவுதான் மறைக்கப்பட்டாலும் மாற்றப்பட்டாலும் இந்த தேசத்துடைய கட்டமைப்பின் வளர்ச்சிகளில் இஸ்லாமியர்களின் பங்கு என்பது அலாதியானது. அந்தோ பரிதாபம், இஸ்லாமியர்களுடைய இரத்தத்தினை ஓட்டி அதில் தங்களது ஆட்சி கட்டிலை அமர்த்த வேண்டும் என்று நினைத்து ஒரு கட்சி எப்பொழுது இந்த தேசத்திலே ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததோ அன்றிலிருந்து இந்த தேசத்தின் சிறுபான்மை சமுதாயத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்ற பல்வேறு கொடுமைகளை பட்டியலிட முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அதனுடைய எண்ணிக்கை என்பது நீண்டு கொண்டே செல்கிறது. மாட்டுக்கறியின் பெயரால் கொடூரமாக தாக்கி பல்வேறு இஸ்லாமியர்களை கொலை செய்த விதங்கள் ஏராளம். பர்தா என்ற பெயரிலே இஸ்லாமியர்களின் அடையாளங்களை சிதைக்க வேண்டும் என்று நினைத்து உள்ளே வந்த பிரச்சனைகள் ஏராளம். இஸ்லாமியர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய காஷ்மீரின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட கொடூரங்கள் ஏராளம். இஸ்லாமிய அடையாளங்களை, பெயர் தாங்கிகளை சுமந்து கொண்டிருக்கிற ஊர்களை, நகரங்களை, நிறுவனங்களை மாற்ற வேண்டும் என்று இறங்கி அதிலே பல்வேறு மாறுதல்களை ஏற்படுத்திய கொடூரங்கள் ஒரு பக்கம். மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை, தர்காக்களை, அது எங்களுடைய ஆலயங்கள் என்று புதிய புதிய பிரச்சனைகளை செய்து அதிலே கலவர புத்தியினை காட்டிய விதங்கள் என்பது ஏராளம். புதிதாக எங்களுடைய தெய்வங்கள் அங்கிருந்து தான் தோன்றுகின்றன என்று பள்ளி வாசல்கள் தோண்டப்பட வேண்டும் என்று மூளை மழுங்கப்பட்ட சில நபர்கள் செய்கின்ற சதிவலைகள், பின்னுதல்கள் இந்த தேசத்தில் இன்னும் குறைந்த பாடில்லை. ஒவ்வொரு நாளும் புதிய பிரச்சனைகள் மூலமாக முஸ்லிம் சமுதாயத்தை முடக்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே நினைத்து கொண்டிருக்கிற சில துடை நடுங்கிகளுடைய அந்த சதிவலைகளுக்கு முன்னால் இஸ்லாமியர்கள் ஒரு காலமும் தங்களுடைய உரிமைகளை, தங்களுடைய எந்த விதமான சுதந்திரங்களையும் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. முத்தலாக் என்ற பெயரிலே எங்களுடைய ஷரீஅத் சட்டங்களிலே கை வைத்தார்கள். தற்பொழுது காலமாக இந்த தேசத்திலே இஸ்லாமிய நலன்களுக்காக
இஸ்லாமிய வருங்காலத்திற்காக வேண்டி முன்னோர்களால் விட்டு கொடுத்து சென்ற சொத்துக்களுடைய விடயத்தில் கையினை வைத்து வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் என்ற அந்த சட்டத்தினை சத்தமே இல்லாமல் அமல்படுத்த வேண்டும் என்ற அயோக்கியத்தனத்திலே இப்பொழுது இறங்கியிருக்கிறார். இந்த தேசத்துடைய இஸ்லாமியர்களுக்கு 800 வருடங்களாக ஆட்சியில் இருந்து கிட்டத்தட்ட 1000ற்கு மேற்பட்ட ஆண்டுகளாக இந்த தேசத்துடைய மைந்தர்களாக இருக்கிற முஸ்லிம் சமுதாயத்தின் குடியுரிமையில் கை வைக்க வேண்டும் என்ற கயமைத்தன உணர்வோடு கிளம்பி இருக்கிற இந்த ஒரு கும்பல் இஸ்லாமியர்களுடைய குருதிகளை ஓட்டி அதிலிருந்து தங்களுடைய அரச பீடத்தினை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற மிகப்பெரிய கங்கணத்திலே தங்களுடைய ஆட்சியினை நகர்த்துகிறார்கள் என்பது வருத்தமான செய்தி. பொருளாதார வளர்ச்சியினை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், விலைவாசியினை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும், அறிவியல் முன்னேற்றத்தில் எவ்வாறு முன்னேறி செல்ல வேண்டும், தொழில்நுட்ப அபாரமான வளர்ச்சியில் நாட்டை எவ்வாறு பெருக்க வேண்டும் என்பதிலே சிந்தனையினை செலுத்தாமல் சிறுபான்மை மக்களுடைய அந்த வாழ்க்கையினை கொடூரமாக நசுக்கக்கூடிய காரியங்களில் மாத்திரம் ஈடுபடுவது என்பது வெட்கக்கேடான ஒரு விஷயம். வக்ஃப் சொத்து என்பது நாம் விளங்கிக் கொள்வதற்கு தயாராக இல்லாத ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுடைய சீதோஷண நிலை கடுமையான வெப்பம். நிறைய சஹாபா பெருமக்களுக்கு அந்த வெப்பம் தாங்க இயலவில்லை. கடுமையான வறட்சிக்கு சஹாபா பெருமக்கள் வறட்சியிலே நீர் தட்டுப்பாடாக இருக்கிறது. அந்த சூழல்ல சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு ஒரு யூதரிடம் இருக்கக்கூடிய கிணற்றை விலைக்கு வாங்கி முஸ்லிம் சமுதாயம் ஒட்டுமொத்த நபர்களுக்காக அந்த கிணற்றை விட்டு கொடுக்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி. பெரும்பாலான வரலாற்று குறிப்புகள் எழுதுகிறார்கள், அல்லாஹ்வுடைய பெயரிலே வக்ஃப் செய்யப்பட்ட முதல் சொத்து என்பது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் முஸ்லிம்களுக்காக அல்லாஹ்வுடைய பெயரில் விட்டு கொடுத்த அந்த கிணறு தான் முதல் வக்ஃப் சொத்து என்று சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உஹத் போர்க்களத்திலே கிட்டத்தட்ட நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எல்லா சஹாபாக்களுக்கு போக ஒரு குறிப்பிட்ட சொத்து என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த சொத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 7 தோட்டங்களை தனக்கு கிடைத்த அந்த தோட்டத்தினை அல்லாஹ்விற்காக முஸ்லிம் சமுதாயத்திற்கு விட்டு கொடுக்கிறார். சில வரலாற்று ஆசிரியர்கள் அது முதலாவது வக்ஃப் சொத்து என்று சொல்லுகிறார்கள். ஹைபர் போர்க்களத்திலே சம்ஆ என்ற ஒரு பெரிய நிலம் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைக்கிறது. கடுமையான பொருளாதார வளர்ச்சி பெற்ற அந்த நிலம் ஹஸ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கிறது. அந்த நிலத்தை, அந்த தோட்டத்துடைய நிலத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆலோசனையின் பெயரிலே என்ன செய்யலாம் என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நிலத்தை, அந்த மூலாதாரத்தை விற்றுவிட வேண்டாம், அது அல்லாஹ்வுக்காக வக்ஃப். அதிலிருந்து வரக்கூடிய பலன்களும் பழங்களும் முஸ்லிம் சமுதாயத்திற்காக தானமாக நீங்கள் வழங்கிவிடுங்கள். எந்த காலத்திலேயும் இது வாரிசுரிமை ஆக்கப்படாது, எந்த காலத்திலேயும் மற்றவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்படாது, எந்த காலத்திலேயும் மற்றவர்கள் அதில் உரிமை கொண்டாட முடியாது என்ற வக்ஃப் சொத்துக்களின் சட்டங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு எடுத்துக்காட்ட. புகாரில இந்த ஹதீஸ் வந்திருக்கு, முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் வந்திருக்கு. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார்கள். வக்ஃப் சொத்துக்கள் என்று உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த வக்ஃப் சொத்தை யார் செஞ்சாங்களோ அவர்களுடைய வாரிசுதாரர்கள் கூட அடுத்த தலைமுறைக்கு எங்க அத்தா கொடுத்துட்டாரு, எங்க அம்மா கொடுத்துட்டாங்க, எங்களுடைய சித்தப்பா கொடுத்துட்டாரு, எங்களுடைய சகோதரர் கொடுத்துட்டாங்க, எனவே எங்களுக்கு உரிமை இருக்கு என்ற ஹக்குதாரர்களாக வர முடியாது. அதிகாரிகளாக, நிர்வாகிகளாக வரலாம், ஆனா அது எங்களோட உரிமை கொண்டாட முடியாது. அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்ததற்கு பிறகு அடியார்களுக்கு அதுல பங்கு இல்லை.
அதை உபயோகித்துக் கொள்ளலாம், விற்க முடியாது. அது அத்தனை விதத்திலேயும் அதில் இருக்கிற பலன்களை முஸ்லிம் சமுதாயத்திற்கு பொதுவாக செலவு செய்யலாம். ஆனால் எங்களுடையது என்று மார்பத்தட்டி கொண்டு இந்த நிறைய தர்காக்களுடைய சொத்துக்களை விற்று தின்று விட்டார். நிறைய தைக்கானுடைய சொத்துக்களை விற்று தின்று விட்டாங்க. முத்தவல்லிகளாக இருப்பவர்களே, ஹக்தார்களாக இருப்பவர்களே, நிர்வாகிகளாக இருப்பவர்களே, மஸ்ஜிதுகளுடைய தலைவர்களாக இருப்பவர்களே, வக்ஃப் சொத்துக்களை தனிப்பட்ட நபர்களுக்கும் தனிப்பட்ட சமுதாயத்திற்கும் விற்று தீர்த்து வக்ஃபுடைய சொத்துக்களுடைய மதிப்புகளையே குறைத்து விட்டார். சொல்வதற்கு வெட்கமா இருக்கு. எத்தனையோ தர்காக்களுடைய நிலங்களை ஹராமான தொழில்களுக்கு வாடகைக்கு விற்று அதிலிருந்து பிழைப்பு நடத்தக்கூடிய முத்தவல்லிகளும் நிர்வாகிகளும் அல்லாஹ்விற்கு அஞ்ச வேண்டும். பள்ளிவாசல்களுடைய சொத்துக்களும் தர்காக்களுடைய சொத்துக்களும் தைக்காலுடைய சொத்துக்களும் அல்லாஹ் விதித்திருக்கிற கட்டமைப்பிலே ஷரியத்து சொல்லி இருக்கிற அடிப்படையில் மாத்திரம்தான் உபயோகப்படுத்த வேண்டுமே தவிர ஹராமான செயலிலே ஹராமான தொழிலிற்காக வேண்டி தர்காக்களுடைய சொத்துக்களை விட்டு கொடுப்பதோ அல்லது விலைக்கு கொடுப்பதோ அல்லது வாடகைக்கு விடுவதோ கடுமையான தண்டனை என்பது தெளிவான சட்டம். அது எவ்வளவு பெரிய தர்காக்களாக இருந்தாலும் ஷரியத்து அனுமதித்த ரீதியில் மாத்திரம்தான் வக்ஃப் சொத்துக்களை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதற்கு சட்டம் இருக்கு. அசால்ட்டா போய் டவர் அமைப்பதற்கு கொடுக்கிறதோ, சினிமாவுடைய தியேட்டர்களுக்கு கொடுக்கிறதோ, லார்ஜ் போன்ற பெரிய பெரிய நபர்களுக்கு கொடுக்கிறதோ மார்க்கத்தில் அதற்கு அனுமதி இல்லை. சொல்லுவதற்கு கசப்பான உண்மையாக இருந்தாலும் இதுதான். அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் தர்காக்களில் போட்டால், பள்ளிவாசலில் போட்டால் அது ஹலாலாக இருக்கணும். நிறைய வக்ஃபுடைய சொத்துக்கள் அதை பராமரிப்பவர்களாலேயே தட்டி பறிக்கப்பட்டது. அந்த பரிதானம் இது ஒரு பக்கம் இருக்க, வக்ஃப் வாரியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நியமிக்கப்பட்ட அதே வக்ஃப் வாரியத்திலே என்ன செஞ்சாங்க, இந்திய தேசத்திலே வக்ஃப் வாரிய சட்டம் ஒன்று போட்டாங்க. அந்த வக்ஃபுடைய சட்டம் அப்படி இப்படின்னு மாறி கடைசியில் 1995 அதில் ஒரு சில திருத்தத்தை அமைத்தார்கள். கடைசியாக 2005 இதுதான் வக்ஃபுடைய திருத்த சட்டம்னு ஒரு எஸ்டிமேட் போட்டு இதுதான் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக இருந்துச்சு. அந்த 2005 வந்த வக்ஃபுடைய திருத்த சட்டத்தினை மீண்டும் நாங்கள் மாற்றி அமைப்போம் என்று 2024 ஆகஸ்டில் நாடாளுமன்றத்துடைய மக்களவையில் ஒரு பிரச்சனையை பண்ணுறாங்க. எதிர்கட்சிகளுடைய கடும் அமளிக்கு பிறகு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அதை அனுப்பப்படுகிறது. அதில் எதிர்கட்சிகள் என்னென்னலாம் சொன்னாங்களோ எதையுமே ஏற்றுக்கொள்ளாது 115 திருத்தங்களுடன் அந்த சட்டம் தற்பொழுது 2025 இந்த மாதத்துடைய 2ஆம் தேதி நள்ளிரவு, அதாவது 3ஆம் தேதியுடைய அதிகாலையில் நாடாளுமன்ற மக்களவையில் அந்த சட்டம் 232 நபர்கள் அந்த சட்டத்தை எதிர்த்தும் 288 நபர்கள் ஆதரித்தும் அந்த சட்டம் நிறைவேறியிருக்கு. இப்போ இந்த சட்டத்தை நாம் எதிர்க்கணும். இந்த சட்டத்திற்காக ஜமாஅத்துல் உலமா சார்பாக தமிழகம் முழுவதும் தலைநகரங்களில், அந்தந்த மாவட்டத்துடைய தலைநகரங்களில் இப்போ வரக்கூடிய 13 அன்று மாலையில் கண்டன பொதுக்கூட்டம் இருக்குது. நம்முடைய தஞ்சாவூரில் அந்த ஆட்டு மந்தை அந்த கீழவாசலில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஜமாஅத்துல் உலமா சார்பாக கண்டன பொதுக்கூட்டம் இருக்குது. இது என்னமோ நம்ம சாதாரணமாக நடத்தக்கூடிய கூட்டம் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. இது நமக்கான உரிமை, நமக்கான சொத்துரிமை, நமக்கான பங்கு, நமக்கான ஃபியூச்சருடைய நலன் அத்தனையும் இதில் தான் இருக்குது. என் வீட்டுக்கு நான் சம்பாதிக்கணும், என்னுடைய கடையை பார்த்துக்கணும், என்னுடைய பொருளாதாரத்தை பார்த்துக்கணும், என்னுடைய அலுவலகத்தை பார்த்துக்கணும்னு போயிடக்கூடாது. ஜமாத்தில் இருக்கிற எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ அத்தனை நபர்களும் கூட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்பொழுது வந்திருக்கிற இந்த சட்டத்தில் ஏன் எதிர்க்கிறோம்? ஃபர்ஸ்ட் காரணம், இதுவரைக்கும் வந்த வக்ஃப் வாரியத்துடைய சொத்துக்கள் ஷரீஅத் அனுமதித்த ரீதியில் செலவு செய்யப்பட வேண்டும் என்பது அதோடைய சட்டம். அல்லாஹ் இப்படி தான் செலவு செய்யணும்னு சொல்லியிருப்பான். ரசூலுல்லாஹ் இப்படி தான் செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். அந்த விதத்திற்கு மாற்றமாக இப்பொழுது வந்திருக்கிற வக்ஃப் திருத்த சட்டம் ஒன்றிய அரசு எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அந்த விதத்தில் செலவு செய்யப்பட வேண்டும் என்ற திருத்தத்தினை அமைத்திருக்கிறார். எனவே நாங்கள் எதிர்க்கிறோம்.
அவை எதற்கு வேண்டுமானாலும் செலவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுவதற்கு பின்னணியில் தங்களுடைய பணக்கார முதலாளியுடைய வீட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற மர்மமான சதி உள்ளக்க இருக்கிறது என்பது தெளிவாக தெரியும். இரண்டாவது, இதுவரை இந்த தேசத்துடைய கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்றால், முஸ்லிம் மன்னர்கள் மாற்று நபர்களுடைய கோயில்களுக்காக, கிறிஸ்துவ ஆலயத்திற்காக, புத்த மதத்துடைய மடாலயங்களுக்காக நிறைய சொத்துக்களை விட்டு கொடுத்திருக்கிறார், ஏராளமான சொத்துக்களை எழுதி வைத்திருக்கிறார். அதே போல மாற்று நபர்கள் இஸ்லாமிய பள்ளிவாசல்களுக்கு, தர்காக்களுக்கு, ஆன்மீக பீடங்களுக்கு, தைக்கானுகளுக்கு, ஹான்காக்களுக்கு ஏராளமான சொத்துக்களை எழுதி வைத்திருக்கிறார். இங்க வந்திருக்கிற சட்டம் முஸ்லிம் அல்லாதவர்கள் எழுதி வைக்கிற அல்லது வைக்க போகிற எந்த சொத்துக்களும் வக்ஃப் சொத்து ஆகாதுன்னு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கான். இதனால் பெரிய பெரிய தர்காக்கள் கூட சூறையாடப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு. ஏராளமான பள்ளிவாசல்கள் நடுநிலையோடு இங்கு வாழ்ந்த, இங்கு ஆட்சி செய்த நபர்களால் விட்டு கொடுக்கப்பட்டது, தானமாக வழங்கப்பட்டது. அது அனைத்தையும் நாளை சூறையாடக்கூடிய மிகப்பெரிய சதிவடை என்பது இருக்கு. இதனால் எதிர்க்க வேண்டிய கட்டாயம். மூன்றாவது, ஒரு நபர் இறக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கார். அந்த சூழ்நிலையில் நான் அல்லாஹ்வுக்காண்டி இதை வக்ஃப் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் வக்ஃபுடைய சட்டத்தின் அடிப்படையில் அது வக்ஃப் ஆயிடும். ஆனால் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தின் அடிப்படையில் எழுத்துப்பூர்வமாக ஒருவர் எழுதி இதை நான் வக்ஃப் செய்கிறேன்னு சொன்னால் மட்டும்தான் வக்ஃபுடைய சட்டத்தில் வரும் என்ற அந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதனால் ஏராளமான பள்ளி வாசல்களுக்கு ஆபத்து. நான்காவது, கவர்மெண்ட் சில ரூல்ஸும் வச்சிருக்கு, அதுக்குன்னு சில ஆவணங்களை கொடுக்க சொல்லுது. அந்த ஆவணங்கள் இல்லாததை அரசுடைய சொத்துக்களாக கருதி அரசுடைமையாக ஆக்க வேண்டும் என்ற புதிய சட்டத்தினை இந்த வக்ஃபுடைய சட்டத்தில் கொண்டு வந்திருக்கா. ஏற்கனவே குடியுரிமையுடைய பிரச்சனையில் ஏராளமான பிரச்சனை செய்தது ஒரு பக்கம். இன்று காலம் காலமாக 800 வருடங்களாக அஜ்மீர் தர்கா இந்த மண்ணில் இருக்கு. 400 வருடங்களாக நாகூருடைய தர்கா இருக்கு. கிட்டத்தட்ட 600 வருடங்களாக ஏர்வாடி தர்கா இருக்கு. அதை சுற்றி இருக்கிற கிராமங்களும் பள்ளிவாசல்களும் அனைத்தும் தர்காவுடைய சொத்துல வருது. இவன் கேட்கிற கவர்மெண்டுடைய ஆவணங்கள் இல்லாத நேரத்தில் அது கவர்மெண்டுடைய சொத்துக்களாக மாற்றப்படும் என்றால் எவ்வளவு விபரீதமான முடிவு இந்த தேசத்தில் வரப்போகிறது என்பதை நாம் தெளிவாக உணரும். முஸ்லிம் சமுதாயத்துடைய ஊர்களும் கிராமங்களும் அத்தனை பள்ளிவாசல்களுடைய சொத்துக்களும் பாசிச சக்திகளுடைய கையில் செல்ல வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு கிளம்பி இருக்கிற இந்த வக்ஃபுடைய திருத்த சட்டத்தினை நாம் புரிந்து கொண்டு அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதுக்கு மேல ஒரு வக்ஃபுடைய சொத்துல ஏதாவது ஒரு சண்டை வந்துருச்சு அல்லது பிரச்சனை வந்துருச்சுன்னா கலெக்டருக்கு முன்னாடி போய் ஒரு தீர்ப்பு கொடுப்பார். கலெக்டர் என்ன தீர்ப்பு கொடுக்கிறாரோ அந்த அடிப்படையில் அந்த சொத்துக்கள் மாற்றப்படலாம். இப்போ திடீர்னு ஒரு பள்ளிவாசல் எங்களோடதுன்னு எவனாலும் ஒருத்தனை ஒரு கேஸ் கொடுக்குறான், என் தாத்தாவோடது ஒரு பாட்டியோடது அப்படின்னு எவனாவது ஒருத்தனை கேஸ் கொடுக்குறான். அல்லது சந்தேகமாக இருக்குன்னு ஒரு கிளப்புறான். இன்னைக்கு நிறைய சொல்றானே, தாஜ்மஹால் கூட எங்களுடைய அந்த ஆலயம் இந்த ஆலயம்னு சொல்றான். இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை கிளம்புகிற போது அதற்கான தீர்ப்பை கலெக்டர் கொடுப்பாரு. தீர்ப்பில் என்ன வருகிறதோ அதன் அடிப்படையில் வக்ஃப் சொத்துக்களா அரசாங்க சொத்தா என்று தீர்மானிக்கப்படும். 4 नहीं तो 4 मीनार, 3 नहीं तो 3000. 3 பள்ளிவாசல்களை நீங்கள் விட்டு கொடுக்கவில்லை என்றால் இந்த தேசத்தின் 3000 பள்ளிவாசல்களை நாங்கள் இடிப்போம் என்று மார்பு தட்டி சொல்லக்கூடிய ஒரு கயமை கூட்டத்துடைய அந்த வாய்ப்பாடு மொழி ஒரு பக்கம் கேட்கிறது. சார்மினார் என்ற புகழ்பெற்ற அந்த இடத்தை எங்களுக்கு விட்டு கொடுக்கவில்லை என்றால் இந்த தேசத்துடைய 4000 பள்ளிகளை நாங்கள் இடிப்போம் என்று ஒரு கூட்டம் கொக்கிருக்கிறது. ஒவ்வொரு கலவரங்களின் போதும் ஒரு சில பண்டிகைகளின் போதும் பள்ளிவாசல்களை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கும்பல் சூறையாடுவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அந்த பள்ளியின் மீது சந்தேக பார்வை வந்துவிட்டால், அந்த தர்காக்களின் மீது சந்தேக பார்வை வந்துவிட்டால் அது வேற மாதிரியா போய்
கலெக்டருடைய உத்தரவின் பெயரில் மாற்றப்படும் என்ற சட்டம் எவ்வளவு கடுமையான பின்விளைவை இந்த சமுதாயத்திற்கு ஏற்படுத்தும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். இதற்கு பிறகும் அமைதி காத்து எங்களுடைய வீடுகளில் நாங்கள் அமைதியாக இருப்போம், தஸ்பீ உறுத்தி கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அதற்கு எந்த விதமான பலனும் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி SDPI சார்பாக ஒரு போராட்டத்தை செஞ்சாங்க. இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு இயக்கங்களும் ஒவ்வொரு அமைப்பும் போராட்டத்தை அறிவிக்கிறது. தற்பொழுது ஜமாத்துல் உலமா சார்பாக 13 அன்று மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் எல்லா தலைநகரங்களிலே, மாவட்டத்துடைய தலைநகரிலும் நடக்குது. அந்த அடிப்படையில் நமது தஞ்சாவூரில் அதற்கான ஒரு ஃப்ளெக்ஸு வெளியில் தொங்குது. நோட்டீஸும் உங்களுடைய கையில் கொடுக்கப்படும். அதிகமாக நம்ம துவா செய்யும். ரெண்டாவது, நம்ம அதற்கான முயற்சி செய்யும். மிகப்பெரிய மாவீரர் பழனி பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் அடிக்கடி ஒன்று சொல்லுவார், துரும்பு விழுகும்போது நீ போராடவில்லை என்றால் நாளை தூண் சாய்கிற போது நீ இருக்க மாட்டாய். ஏதோ உணர்ச்சியில் கிளப்பி விடுவதற்கோ அல்லது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இரத்தத்தை கொதிக்க வைப்பதற்கோ இந்த பேச்சுக்கள் அல்ல. எங்களுக்கு தஸ்பீயை பிடித்து உருட்டவும் தெரியும். அதே நேரத்தில் இந்த தேசத்திற்காக அத்தனை விஷயங்களையும் விட்டு கொடுத்த எங்களால் எங்களின் உரிமைகளை மீண்டும் பெறுவதற்கு எந்த நிலையிலும் இறங்கவும் தெரியும் என்பதை ஒவ்வொரு முஸ்லிம் சமுதாயமும் உணர வேண்டும். எனவே அருமையான இஸ்லாமிய பெருமக்கள், தஞ்சாவூரில் கீழவாசலில் ஆட்டு அந்த திடலில் நடக்கக்கூடிய ஆட்டு மந்தை தெருவில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் பொதுக்குழு கூட்டத்திலே, கண்டன பொதுக்கூட்டத்திலே ஏப்ரல் 13 அன்று ஞாயிறு மாலை 5 மணிக்கு நாம் அனைவரும் ஒன்று கூட வேண்டும், நமது எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் ஒன்று கூட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உண்டியல் அங்கே இருக்கு. அந்த கூட்டத்திற்காக ஜமாத்துல் உலமா சார்பாக ஜும்மாவுடைய வசூலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கார். ஜமாத்துல் உலமாவுடைய அமைப்பு ஏதோ பெரிய அளவுக்கு இயக்கத்தின் சார்பாக நிறைய ஏராளமான சொத்துக்கள் இருக்கிற அமைப்பு இல்லை. ஆலிம்களுக்கான ஒரு அமைப்பு, அவங்களுக்குன்னு ஒரு சரியான சொத்து இல்லை. நிறைய கூட்டம் நடத்த வேண்டும், நிறைய நிகழ்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்றால் பொதுமக்களிடம் வாங்கி தான் ஏற்பாடு செய்வாங்க. எனவே ஜும்மா தொழுதற்கு பிறகு அங்கே இருக்கிற உண்டியலில் உங்கள் சார்பாக இந்த பொது கூட்டத்திற்கு எப்பொழுது முடியுதோ அதை நீங்கள் தாராளமாக உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். சுன்னத் தொழுவாதவர்கள் தொழுதுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும்.